காணொளி பார்க்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் தமிழர் கட்சி நடத்திய மாநாட்டில் 234 தொகுதிக்கான வேட்பாளர்கள் வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. அதில் பிரதிநிதித்துவப்படி, சமத்துவ பிரதிநிதித்துவப்படி என்னென்ன வேட்பாளர்கள் எந்தெந்த குடிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம். எப்போ அவங்க கொண்ட கொள்கையில் சமரசம் பண்ணிக்கவே இல்லை. 234 117 ஆண்கள், 117 பெண்கள், இரண்டாம் பாலினத்தவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், சமூகத்தில் யாரெல்லாம் ஒடுக்கியிருந்தாங்களோ, யாருக்கெல்லாம் அதிகாரம் இல்லாமல் இருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. பொது தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது நாம் தமிழ் கட்சி. அதற்கு சாட்சி வந்து பார்த்திங்கன்னா நடந்த மாநாடு. சரி, ஓகே, வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தினாங்க பார்த்தீங்களா. அதில் தமிழ் குடி சார்ந்து எந்தெந்த குடிகளுக்கு எந்தெந்த சீட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். எந்த கட்சியுமே பண்ணாது, எந்த கட்சியுமே பண்ண நினைக்கக்கூடிய விஷயத்தை நாம் தமிழ் கட்சி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடி வாரியாக எத்தனை எண்ணிக்கை கொண்ட சீட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். வன்னியர் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 34 சீட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதி தமிழர் 27 சீட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கவுண்டர் 24 சீட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவேந்திரர் 13 சீட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கல்லர் 11 சீட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நாடார் 11 சீட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்லாமியர்கள் 10. எந்த கட்சியுமே பண்ணாத ஒரு மாற்றம். இஸ்லாமியர்களுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. மறவர் 10 சீட்டு. அகமுடையவர் அவங்களுக்கு 9 சீட்டு. முதலியாருக்கு 8 சீட்டு. முத்தரையாருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 சீட்டு. பிள்ளை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 சீட்டு. கோனாருக்கு 8 இடம் கொடுத்துருக்காங்க. உடையாருக்கு 7 இடம் கொடுத்துருக்காங்க. ஐயருக்கு 6 இடம் கொடுத்துருக்காங்க. மீனவர்களுக்கு 5 இடம் கொடுத்துருக்காங்க. ஆதி தமிழர் வந்து பொது தொகுதியில் பண்ணியிருக்காங்க. 4 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அருந்தியருக்கு 3 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நாயக்கர்களுக்கு 3 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவேந்திரருக்கு பொது தொகுதிங்க 2 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சௌராஷ்டிரா அவங்களுக்கு 2 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. படுகர் 2 இடம். பழங்குடி 2 இடம். ரெட்டி 2 இடம். ஆசாரி 1 இடம். ஆதி தமிழர் குறவன் அவங்கள 1 இடம் கொடுத்துருக்காங்க. பழனி தொகுதி நினைக்கிறேன். ஊராளி கவுண்டருக்கு 1 தொகுதி கொடுத்துருக்காங்க. ஒக்கலிக்க கவுடா 1 தொகுதி கொடுத்துருக்காங்க. குயவர் 1 தொகுதி கொடுத்துருக்காங்க. குறும்ப கவுண்டர் அவங்களுக்கு 1 தொகுதி கொடுத்துருக்காங்க. சாலியர் அவங்களுக்கு 1 தொகுதி கொடுத்துருக்காங்க. செட்டியார் 1 தொகுதி கொடுத்துருக்காங்க. திருநங்கை அவங்களுக்கு 1 தொகுதி கொடுத்துருக்காங்க. நாயுடு 1 தொகுதி. பண்டாரம் 1 தொகுதி. பழங்குடியில் ஒரு பிரதிநிதித்துவம், ஒரு சமத்துவம் கொடுக்கறது, சமூகத்தில் மாற்றம் ஏற்படுத்துறதுக்காக பழங்குடி மக்களில் ஒருத்தருக்கு வந்து பொது தொகுதியில் ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. இதை நாம் தமிழ் கட்சி செய்த சாதனை. நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, நாம் தமிழ் கட்சி வந்து என்ன பண்ணுச்சு, நாம் தமிழ் கட்சி பண்ணிக்கிட்டு இருக்குப்பா. நாம் தமிழ் கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. பொது தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஜாதி பார்க்காம ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பொது தொகுதி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பொது தொகுதி, பழங்குடி மக்களுக்கு தொகுதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. திருநங்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இது எந்த கட்சியுமே பண்ணாது. எந்த கட்சியுமே இது வரைக்கும் பண்ணாத சாத்தியமே இல்லை, சரித்திரமும் இல்லை. நாம் தமிழ் கட்சி சரித்திரம் படைச்சிட்டு இருக்கு. அதற்கு சாட்சி மாநாடு. அதை நம்ம சொல்லி மாறலாம், இன்னும் சொல்லிக்கிட்டே போன மாநாடை பற்றி எவ்வளவோ நிகழ்வுகள். இந்திய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாநாடு. தமிழக அரசு மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசியல் வரலாற்று மட்டும் கிடையாது, உலக அளவிலையும் சரி இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்தது நாம் தமிழ் கட்சி நடத்திய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. ஏன் இந்த தாக்கம் ஏற்பட்டுச்சு? வேட்பாளர்கள் எப்பயும் போல தானே அறிமுகப்படுத்தினாங்க. இதில் பெருசாக ஒன்றும் அப்படி அந்தளவுக்கு என்ன தாக்கம் இருந்துச்சு, ஏன் இது இந்த அளவுக்கு பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநாடு நடந்ததை தாண்டி அதில் நடந்த நெகிழ்ச்சியான நிகழ்வுகள் அதுதான் மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. நிம்மதியாக அப்படியே தன்னோட வீட்டோட ஃபங்க்ஷனில் வந்து உட்காந்து ஜாலியாக அப்படியே ஒரு ஹாப்பியாக நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு போனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. முந்தலை, ஓடலை, அடிச்சுக்கலை, தள்ளுமொழியில் உட்காரம் இடமில்லைன்னு சொல்லி சண்டை போட்டுக்கலை, எனக்கு இடம் வேணும், நான் போய் முன்னாடி பார்க்கணும்னு சொல்லி யாரும் முந்தி போய் நிற்கலை, கத்தலை, இடையூறுகள் ஏற்படுத்தலை. வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் ஒரு சத்தம் இல்லை. சீமானவர்கள் குரல் மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்குது. உறுதிமொழி எடுக்கும்போது ஒரு சத்தம் இல்லை. அந்த உறுதிமொழி வார்த்தைகள் மட்டும்தான் ஒளிபெருக்கியில் கேட்டுகிட்டு இருக்குது. இது எல்லாமே நடந்தது. இதுதான் மாற்றம். எல்லா கட்சியும் மாடல் நடத்திடுவாங்க, நான் இல்லைன்னே சொல்லவே இல்லை. எல்லாருமே நடத்துவாங்க. டிவிக்கு நடத்துவாங்க, டிஎம்கே நடத்துவாங்க, ஏடிஎம்கே நடத்துவாங்க. ஆனால் இப்படி நடத்துவாங்களா அப்படிங்கிறது கேள்வி. கொள்கைக்காக மக்களை வர வைக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. கொள்கைக்காக வந்தாலும் கடைசி வரையும் நின்ன இடம் அசராமல் நிற்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சில பேர் சீமானவர்கள் பேசுனதுக்கப்புறம் போயிருக்கலாம், சீமானவர்கள் பேசுனதுக்கப்புறம் போகலை. வேட்பாளர் அறிமுகம் முடிவு வரையும் நின்னாங்க. கடைசியாக எல்லாரும் பாதுகாப்பாக போங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நின்னாங்க. இது எல்லாமே நாம் தமிழ் கட்சி நடந்துச்சு, மாநாட்டில் நடந்துச்சு. சாட்சி நான் அதை அந்த மாநாடி பேசிட்டோம். ஏன்னா பேசலாங்க, தொடர்ந்து இப்போ இந்த 2020 எலெக்ஷன் முடிவு இந்த மாநாடு பற்றி பேசிட்டே இருக்கலாம். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுத்தது தான் நாம் தமிழ் கட்சியை நடத்திய மாற்றத்தின் மக்களின் மாநாடு. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே தொகுதி வாரியாக ஒவ்வொரு தொகுதியும் பார்த்து நியமனம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இவர்கிட்ட பணபலம் இருக்குது அப்படிலாம் இல்லை. இவர் சமூகத்தொண்டு ஆடி இருக்காரா, இவர் அந்த தொகுதிக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் கொடுத்துருக்காரு, என்னென்ன போராட்டங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஒரு வருட காலமாக தேர்வு பண்ணி தான் இந்த எலெக்ஷன் அவங்க வேட்பாளர்கள் நியமிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய மாற்று. இது எந்த கட்சியுமே பண்ணாது. நான் வந்து அடித்து சொல்ல முடியும். என்னால் இப்போ உள்ள டிவி கட்சியால் கூட இதை நினச்சா கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி தான் இந்த வேட்பாளர்கள் அறிமுகம். கிட்டத்தட்ட பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மூன்றாம் பாலினத்தர், திருநங்கை அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சென்னையில் உள்ள முக்கியமான பகுதியை வந்து வேட்பாளர் நியமிச்சிருக்காங்க. பழங்குடி, ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்களுக்குலாம் பிரதிநிதித்துவமே இல்லைங்க. இவங்களுக்குலாம் சமூகத்தில் வந்து ஒரு அங்கீகாரம் இல்லை, சட்டத்தில் ஒரு அங்கீகாரம் இல்லை, சட்டசபையில் ஒரு அங்கீகாரம் இல்லை. இவங்க பிரச்சனை பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. யார் இப்போ பேசுவா? பழங்குடி மக்களுக்கு பிரச்சனை. பழனி மலைக்கு பின்னாடி மலை தாண்டிக்குடி மலை இருக்குது, அந்த மலையில் பிரச்சனை.
மலைவாசி மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அங்கே உள்ள மக்கள் வாழக்கூடிய ஒருத்தருக்கு தான் தெரியும். அப்படி தான் நியமிச்சிருக்காங்க பழங்குடி வேட்பாளர். பழனி தொகுதி தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நியமிச்சிருக்காங்க. சரிங்களா? நாம் தமிழர் கட்சியை ஏன் எல்லாருமே மாற்றாக பார்க்குறாங்க, நாம் தமிழர் கட்சி அதிகமாக இளைஞர்கள் ஏன் அதிகமாக பார்க்குறாங்க, ஏன் கொள்கை பிடிப்போட இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ காரணங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான 3 காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரபாகரன் தலைவர், மேதகு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியங்கிறது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமத்துவப்படி சட்டப்படி என்னென்ன சட்டங்களில் இருக்குதோ அந்த சட்டங்கள் படி தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற அந்த கோட்பாடை ஏற்றுக்கிட்டு செயல்படக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. இதை விட வேறு என்ன சான்று வேணும்? மக்களுக்கு இதை விட ஒரு கட்சி என்ன பண்ணணும்? இதை தாண்டி மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? நீங்கள் ஆட்சி கொடுத்தா தான், சட்டமன்றத்தில் அங்கீகாரம் கொடுத்தா தான், வாக்கு செலுத்தினா தான் நாம் தமிழர் கட்சி சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கும், என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது, இவங்க சொல்லக்கூடிய நிகழ்வு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அங்கீகாரம் கொடுக்கணும். பார்க்கக்கூடிய மக்கள் நீங்கள் அங்கீகாரம் கொடுக்கணும். டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டு போட்டிருப்பீங்க, மாற்று தான் நாம் தமிழர் கட்சிக்கு போடுங்களே. கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்து நல்லது பண்ணாமல் கெட்டது பண்ணால் உங்களோட சேர்ந்து நானும் போராடி எதிர்ப்பேன். அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. நமக்கு தேவை தமிழ் மக்கள் நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும், தமிழ் தேசியம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணத்தைப்படி தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அப்படி நான் இப்போ சொன்ன மாதிரி கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சி செய்ய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க கொள்கை பிடிப்போடு இருக்காங்க. தலைமை அந்தளவுக்கு உறுதியாக இருக்குது. மேதகு இப்படிப்பட்ட தலைமை ஏற்றவங்க கண்டிப்பாக தப்பு பண்ண வாய்ப்பே இல்லை. என்னால் ஷூராக சொல்ல முடியும். சட்டப்படி ஒவ்வொரு தேர்தலையும் அணுகிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றம். இது எந்த கட்சியுமே பண்ண நினைக்காத ஒரு சாத்தியத்தை நாம் தமிழ் கட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்து நாம் தமிழ் கட்சியை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க, வேட்பாளர்கள் அனுப்புங்க. எத்தனையோ வேட்பாளர்கள், ஆக்கப்பூர்வமான வேட்பாளர்கள், கொள்கை உள்வாங்கின வேட்பாளர்கள், மக்கள் நலன் விரும்பக்கூடியவங்க, மொழி நலன் விரும்பக்கூடியவங்க, கனிம வளம், காட்டு வளம், மலை வளம், இது எல்லாமே நலன் விரும்பக்கூடிய வேட்பாளர்கள் தான் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்கள். இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே சிந்தனை தான் இருக்குது. 234 பேருமே ஒரே சிந்தனையோடு இயங்கக்கூடியவங்க. ஒருத்தருக்கு ஒரு சிந்தனை, ஒருத்தருக்கு இந்த அப்படிலாம் இல்லைங்க. ஒரே சிந்தனை 234 பேருக்கு இருக்கும். ஒரு தொகுதி வேட்பாளர் கேட்டிங்கன்னா என்னோட மாவட்டத்தோட வளத்தை காப்பணும், அதே தான் பக்கத்து மாவட்டம் அதே தான் சொல்லுவாங்க. மாற்று சிந்தனையே இருக்காது. 234 பேருக்கு ஒரே சிந்தனை. ஏன்னா கொள்கை தெளிவு இருக்குது, கொள்கை வந்து உறுதியாக இருக்குது, சரியாகவும் இருக்குது, நிலையாகவும் இருக்குது. இது எல்லாமே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ வரக்கூடிய தொகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாம் தமிழ் கட்சி போட்டி போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணலாம். வாக்கு செலுத்துங்க, சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் பெறும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா தமிழ் தேசியம் கொள்கையாக இருக்கிறனால தமிழ் தேசியம் யாரையுமே தப்பு பண்ண வைக்காது. தமிழ் தேசியம் ஆக சிறந்த கொள்கை. அந்த கொள்கையை எடுத்துக்க நாம் தமிழ் கட்சிக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து வாக்கு செலுத்தலாம். அதுக்கு சாட்சி இந்த மாநாடு. எப்படிலாம் நம்பலாம் அப்படிங்கிறதுக்கு சாட்சி மாநாடு. என்னென்னலாம் மாநாட்டில் இருக்கணுமோ அது எல்லாமே மாநாட்டில் இருந்துச்சு. என்னெல்லாம் கற்றுக்கணுமோ அது எல்லாமே அங்கே கற்றுக்க முடிஞ்சு. அப்படிப்பட்ட சிறப்பான விஷயங்கள் தான் நம்ம மாநாட்டில் பார்த்துருந்தோம். சரிங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச நிகழ்வுகள் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பிரதிநிதித்துவப்படி வேட்பாளர் அறிமுகப்படுத்திருக்காங்க. அது எல்லாமே நம்ம பார்த்தோம். மீண்டும் இன்னொரு காணொலியில் அரசியல் கருத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். வாழ்க்கை தமிழ்.